ஏய் என்ன எதுக்கு நீ விட்டுட்டு போற? விட்டு போறேனா? சரி, நீ எதுக்கு எனக்கு மெசேஜ் வந்து தப்பு தப்பா அசிங்கமா பண்ணியிருக்காதுல்ல? நான் எப்ப பண்ணேன்? பொய் சொல்லாதம்மா. நீ கூட இருந்துக்கிட்டே வந்து அதான் சொல்லுவாங்களே, கூட இருக்கிற ஃப்ரெண்டுங்க தான் வந்து எல்லாமே குழி தோண்டுவாங்க. நீ அதுக்கு மேலே எனக்கு குழி தோன்ற. சரியா? என்ன தெரிஞ்சு போச்சா? பண்ணல. நீ காமி, உன் செல்லு காமி. நான்லாம் காமிக்க முடியாது. அசிங்கமா எதுக்கு மெசேஜ் அனுப்புறேன் நான் கேட்குறேன் சொல்லு. நான்லாம் எதுவுமே அனுப்பல. வந்து தோலை கரம முடிச்சோனே இது மாதிரிலாம் அடிச்சு பிஞ்சு செருப்பான ஒரு அளவு இருக்குது. சரியா? நீ என்ன மயத்துக்கு எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்க. நீ தான் நீ மெசேஜ் பண்ண. உன் செல்ல ஒன்னா பாரு. அசிங்கமா நீ மெசேஜ் பண்ணிருக்க. நீ இது மட்டும் இல்ல, முத்தம் கொடுத்ததெல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன். நீ தேவையில்லாமலாம் பண்ணிட்டு இருக்காத. வேண்டாம், இது மாதிரிலாம் பேசிட்டு இருந்தோன்னு வச்சு அவ்வளோதான். பார்த்து என்னை வம்பு கிழக்குன்னு நினைச்சா ஸ்ட்ரெயிட்டாக இல்லை. அதையே வீடியோ போடுற. நீ வா. நீ எதுக்கு எனக்கு மெசேஜ் பண்ணாலும் அது ஒத்துக்காதையே இல்லைன்னு சொல்கிறேன் என்கிட்ட. இப்போ நான் என்ன பண்ணேன்? இப்போ நீ வந்து ரொம்ப ஓவராக பண்ணிகிட்டு இருக்க. நீ எனக்கு எதுக்கு? நான் உன்னை நம்பி வரும்போது வந்து நீ தேவையில்லாமல் வந்து என் கூட இருந்துக்கிட்டே நீ இது மாதிரி பண்ணலாமா? நான் எதுவும் பண்ண கிடையாது. நீ தான் எல்லாமே பண்ண. அந்த மெசேஜ் ஃபுல்லாக உன்னோட மெசேஜ் தான். நீ உன்னோட சிம்மு தான் அது என்கிட்ட. ஆனால் இல்லைன்னு சொல்லிட்டு நீ போய் சொல்கிற என்கிட்ட. இங்கே பாரு, நான்லாம் எதுவுமே பண்ணலப்பா. சரியா? ஒத்துக்கடா. எதுக்குடா இல்லைன்னு போய் சொல்கிறேன். பண்ணிட்டேன் போதுமா? நான் மயிர் தெரியாமல் பண்ணிட்டேன். உனக்கு எல்லாம் தெரிஞ்சு போனோம், அப்புறம் தெரியாமல் பண்ணுறேன்னு சொல்லுவேன். யாரையும் நான் வந்து கிட்ட வராத மயிர். உனக்கு சில டைம் அப்படி சாப்பிடிக்கிறேன், எரிச்சுதான் வருது. எனக்கு அவ்வளோ கோவம் வருது. அவ்வளோ இது பண்ணுறது தெரியுமா நீ? நான் எதுவுமே பண்ணல. சரியா? விட்டு தப்பு தான். விட்டு இனிமேல் நான் எதுவும் பண்ணல. மயிர் அதெல்லாம் திருட்டு தானமா அது மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கேன். கேவலமா இவெல்லாம் வந்து சரியான ஒரு ஐயோப்பா. இவங்கிட்டலாம் வந்து எதுவுமே இது பண்ணவே முடியாது. உன்னெல்லாம் நம்பி நான் இவ்வளோ தூரம் வந்து சுற்றுறேன், இவ்வளோ தூரம் வரேன். பார்த்தியா? என்ன சொல்லணும்? இவ ஒரு கேடு கட்டணுன்றது எல்லாருமே சொல்லுவாங்க, எல்லாருக்குமே தெரியும். சரி, இருந்தாலும் நம்புற மாதிரி பேசுவான். காலில் ஆனால் உடனே காலில் விழுந்துருவான். அப்படியே பிடிச்சி தள்ளி விட்ருவேன். பிடிச்சி தள்ளி விடுவேன். உன்னை விட்டுருவோம் பாரு, பிடிச்சி தள்ளி விட்டா. நெட்டு உரகம் தான் போய் சாப்பிட போகுது. இப்போ தண்ணி பாருங்க எப்படி போயிட்டு இருக்குது. அழகா இருக்கா? சூப்பராக இருக்கா? இன்னொரு டைம் எனக்கு மெசேஜ் வந்து வேறு நம்பர்லேருந்து தப்பாக மெசேஜ் பண்ணேன். நடக்கத்தே வேறு. இதான் உனக்கு ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் வார்னிங் பண்ணி அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். சரி, ரைட்டு. ஒழுங்காக இருந்துக்க. நீ ஏன் எப்போ பார்த்தாலும் இங்கே வீடியோ எடுத்து போட்டு அசிங்கப்படுத்துகிட்டே இருக்க? நீ பண்ணுறது தானே சொல்கிறேன். அப்புறம் எல்லாருக்கும் தெரியல உன்னோட கேவலமான புத்தி, உன்னோட இது என்னன்றது மற்றவங்களாம் தெரியணும்ல. சரி, வீடு. நீ எவ்வளோ ஒரு கேவலமான ஜென்மன்றதே. சரி, வீடு பரவாயில்ல, வீடு. முண்டப்பருப்பா வந்துப்பா. சும்மா பின்னாடியே ஓட்டி நடக்காத போ. நீ வந்து சேரு. வீட்டுக்கு கிளம்புறேன் பாருங்க. வீட்டுக்கு கிளம்புறேன். என்னை ஒழுங்கு மாதிரியே பஸ் ஏற்றி விடு. அதை விட்டு எவ்வளோ நேரம் சுற்றிக்கிட்டு சாப்பாடு கூட வாங்கி கொடுக்காம நான் சுற்றிக்கிற டைம் என்ன தெரியுமா? இப்போ இது சாப்பாடு ஆமாம் தம்பி. ஐயோ இந்த சேலை பொடி. இது எங்கே? யாரோட சேலை இது? கேவலமா இருக்கு. பொடி இந்த சேலை பொடி. என்ன ரொம்ப ஓவரா பண்ணுறீங்க? நான் ரொம்ப ஓவரா பண்ணுறேன். நீ தான் ரொம்ப ஓவரா பண்ணுற.